So எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சிம்பிளி ஜே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ரோல் ட்ரெயினி ஜாப் அப்படின்றதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு மோஸ்டா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. மோஸ்டா கான்ட்ராக்ட் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீம் ட்ரெயினி அந்த மாதிரி சொல்லி நிறைய இருக்கு. ஸோ ஆனா இந்த டெசிக்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ரோல் ட்ரெயினி ஜாப் அப்படின்றதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மை. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இவங்க எதிர்பார்க்கறாங்க, இது வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ACT PLAST PAINTS PVT LTD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில என்னென்ன பண்றாங்க அப்படின்னா லீடிங் இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனி மேனுஃபேக்சர் ஆஃப் வாஷிங் மிஷின் பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இன்ஜெக்ஷன் மோல்டிங் வந்து பண்றாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் எதிர்பார்க்கறாங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா இவங்க உங்களை ரிக்வயர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டிப்ளமோ படிச்சிருக்கலாம், 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கலாம். ஸோ அதுல எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ ITI படிச்சிருக்கலாம். இன்ஜினியரிங் பிஇல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இருக்கலாம். எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அவங்க வந்து ரிக்வயர் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சேலரின்னு பார்க்கல, சேலரி டீடைல்னு பார்க்கல 10,000 rupees உங்களோட சேலரி மட்டும் இல்ல, அதர் பெனிஃபிட்ஸும் இதுல இருக்கு. என்னென்ன அதர் பெனிஃபிட்ஸ்னா அட்டெண்டன்ஸ் போனஸ் 1000 rupees பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ், நீங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 1000 rupees எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ டெசிக்னேஷன் என்ன நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆன்ரோல் கம்பெனி ட்ரெயினி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுக்க போறாங்க. நான் இது வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் HRோட கான்டாக்ட் நம்பர் நான் சைட்ல கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இவங்க எதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கம்பெனி வேகன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஆல்ரெடி யூனிட் 1 யூனிட் 2 அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ யூனிட் 3க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இப்போ ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வேகன்ட் ஒரு 20 வேகன்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது 20 வேகன்ட் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அலட்சியமா இருக்க வேண்டாம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷர்ஸுக்கு கிடைக்காது. நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா HR கிட்ட கண்டிப்பா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது நான் வீடியோல சொல்லாத ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா நான் கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ல நீங்க போயிட்டு அதை வந்து அவங்க கிட்ட தெளிவா கேட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கேன், நான் வந்து அட்டன் பண்ணலாமா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க தெளிவா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், HR டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ லொகேஷன், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், சைட்லயும் கொடுக்குறேன். ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணி நீங்க வந்து ஜாப் வாங்கிக்கலாம். So until then this is JP. நான் உங்களோட அடுத்த வீடியோல நான் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then this is JP signing off.